ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய மேஜை, அது முழுக்க பரப்பி வச்சிருக்கிற பளபளக்கிற தங்க நகைகள், வைரம், வெள்ளி பொருட்கள், கட்டுக்கட்டா பணம், விலை உயர்ந்த செல்போன். பக்கத்திலே கெத்தா நிற்கிற போலீஸ்காரன், கையில் அந்த நகையை வாங்கிக்கிட்டு கண்ணீரோட நன்றி சொல்கிற பொதுமக்கள். திருட்டு போன பணம், நகைகள் மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறை அப்படின்னு முன்னாடிலாம் பேப்பர்லேயும் டிவிலையும் நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு செய்தி தான். ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த மாதிரியான செய்திகளை நம்ம அடிக்கடி பார்க்க முடிகிறது இல்லையே. எப்போதாவது எங்கேயாச்சும் ஒரு முறை தான் இப்படி நகையை மீட்டு ஒப்படைக்கிற சம்பவங்களே நடக்குது. ஒருவேளை நகைகள் திருட்டு போகிறது குறைஞ்சிடுச்சோ, அதனால தான் இந்த மாதிரியான செய்திகள் நம்ம அதிகமாக பார்க்க முடியலையோ அப்படின்னு யோசிச்சா அப்படி எந்த மாற்றமும் இங்கே ஏற்படலை. நகைகள் திருட்டு போகிறது மட்டும் என்னவோ தொடர்ந்து வழக்கம் போல் நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த நகைகளை மீட்கிற அந்த ரெக்கவரி வேலைகள் மட்டும் சமீப காலமாக எங்கேயுமே அதிகமாக நடக்கலை? அந்த நகைகளை உரிமையாளர்கள் கிட்ட காவல்துறை ஒப்படைக்கிற அந்த செய்திகளே நம்மளால் பார்க்க முடியறதில்லை. இந்த கேள்விக்கு விடை தேடி நம்ம ஐஎன்டி வயர் டீம் போலீஸ் வட்டாரங்களில் தீவிரமாக விசாரிச்சுப்போ பல திடுக்கிடும் உண்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. காவல்துறையில் நடக்கிற அந்த மெத்தன போக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியங்கள் என்ன பார்க்கலாம். இது ஐஎன்டி வயரின் கிரைம் ஸ்பாட். சாதாரணமாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் வாரத்துக்கு ஒரு முறை டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்களை கூப்பிட்டு ஒரு கிரைம் மீட்டிங் ஒன்று நடத்துவாங்க. அந்த மீட்டிங்கில் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ நகை திருட்டு போச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, திருடனை பிடிச்சி அவன்கிட்ட விசாரித்து அந்த நகையை அவன் எங்கே விற்றான், எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான்னு உண்மையை வாங்கி உடனே அங்கே போய் அதை மீட்டு கோர்ட் மூலமாக சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிங்களா அப்படின்னு எஸ்பி கேள்வி மேலே கேள்வி கேட்பார். இந்த தொடர் ப்ரெஷர்னால தான் கொள்ளடிச்ச அந்த நகைகளை மீட்டு அதை சொந்தக்காரவங்க கிட்ட கொடுத்து ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிடுவாங்க. ஆனால் 2026 தேர்தல் அறிவிச்சு போலீஸ் துறை தேர்தல் ஆணையத்தோட கைக்கு போன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த திருட்டு வழக்குகள் மேலே போலீஸ்காரவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே அனைத்து காவல் நிலையங்களையும் நகை திருடர்களை பிடிச்ச உடனேயே ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் கஸ்டடியிலேயே ஒரு 2-3 நாள் வச்சு நல்லா விசாரித்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அப்புறமா தான் ரிமாண்டே செய்வாங்க. ஏன்னா திருடன நகையை ஒரு திருடன்கிட்டேருந்து மீட்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. திருடன்கிட்ட போய் தம்பி நகை எங்கே வச்சுருக்க அப்படின்னு கெஞ்சி கேட்டால் அவன் உண்மையை சொல்ல போகிறானா என்ன? கண்டிப்பாக மாட்டான். அதனால தான் காவல் நிலையங்களில் உண்மையை வரவழைக்கிறதுக்காகவே சில தீவிரமான விசாரணை முறைகளை போலீஸார் கையாளுறாங்க. அதில் இந்த சிறு சிறு நகை திருடர்கள் மாற்றப்போ எஸ்ஐ இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே திருடனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டோம். லத்தி எடுத்து ஜஸ்ட் 4 தட்டு தட்டின உடனே மொத்த உண்மையையும் கைக்கிடுவான். ஆனால் கொஞ்சம் பெரிய நகை திருட்டில் மாற்ற அந்த குற்றவாளிகளுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அந்த உண்மையை வாங்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு குற்றவாளியோட மனசை உடைக்கிறதுக்கு உளவியல் தாக்குதல் நடத்துவாங்க. அவன் குடும்பத்தில் பாசம் உள்ளவனாக இருந்தால் அவனோட மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள்னு யாராவது நெருங்கிய உறவினர்களை யாரையாவது ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் செஞ்சு அந்த மன உளைச்சல்லையே உண்மையை வரவழைப்பாங்க. சில பேர் அவன் போதைக்கு அடிமையானவனாக இருந்தால் அவனுக்கு தேவையான அந்த போதைப் பொருளையே போலீஸ்காரவங்களே கொடுத்து அந்த போதை மயக்கத்தில் அவனுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்க அந்த நகைகள் பற்றிய ரகசியங்களை நைஸாக வாங்கிடுவாங்க. சில பேரை தரையில் உட்கார வச்சு அவங்க 2 கால்களையும் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிரெதிர் திசையில் வெறிப்பாங்க. அந்த நேரத்தில் தாங்க முடியாத அந்த நரம்பு வலியும் தசை வலியும் ஏற்பட்டு குற்றவாளி அலறி அடித்து உண்மையை கக்கிடுவான். சில பேருக்கு வெளியில் எந்த காயமும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஈர சாக்க உடம்புல போட்டு இரும்பு கம்பியாலேயோ இல்லை லத்தியாலேயோ அடிப்பாங்க. வெளியில் தழும்பே இருக்காது, ஆனால் உடம்புக்குள்ளே கடுமையான உள்காயமும் நரம்பு முடக்கமும் ஏற்பட்டு அவனால் உட்காரவோ இல்லை படுக்கவோ கூட முடியாது. இன்னும் சில குற்றவாளிகளை தரையில் படுக்க வச்சு தொடை மற்றும் கெண்டக்கால் சதைகள் மேலே ஒரு கடினமான உருளையை வச்சு இல்லைன்னா ஒரு லத்தியை வச்சு அது மேலே 2 போலீஸ்காரவங்க மேலே ஏறி நின்று உருட்டுவாங்க. இது தசை நார்களில் அப்படியே கிழிச்சு கடுமையான வலியை கொடுக்கும். இதுக்கு பேர் ரோலர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வசியாதவங்களுக்கு மேஜையில் படுக்க வச்சு அவங்களோட 2 உள்ளங்காலையும் லத்தியை வச்சு மாறி மாறி போலீஸ்காரங்க அடிப்பாங்க.
இது நரம்பு மண்டலம் முழுசாக அதிர்வடைய வச்சு உடம்பையே அப்படியே நடுநடுங்க வச்சிடும். இதுக்கு பேர் தான் லாடம் கட்டுறது. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு இந்த நாற்காலியில் நம்ம எப்படி உட்காடுறோமோ அதே மாதிரி நாற்காலியே இல்லாமல் காற்றுல அப்படியே உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் கடுமையான தசைப்பிடிப்பும் சம்டைம் வலிப்பு கூட வந்துடும். இன்னும் சில கொடூரமான வழிகளும் இருக்குது. உடலில் ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளில் இல்லைனா காயம்பட்ட இடங்களில் இந்த மிளகாய் பொடியை தடவி தாங்க முடியாத எரிச்சலை உண்டாக்குவாங்க. சில நேரங்களில் குற்றவாளியோட முகத்தில் துணியை போற்றி அது மேலே தொடர்ந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது அவனுக்கு தண்ணியில் மூழ்கி இறந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தையும் கடுமையான மூச்சு திணறலையும் உண்டாக்கும். அதே மாதிரி கைகளை பின்னாடி கட்டி தலைகீழாக தொங்க விடுவாங்க. இதனால் ரத்த ஓட்டம் முழுசாக தலைக்கு ஏறி மண்டையை பழக்கிற அளவுக்கு தலைவலியும் உடல் சோர்வையும் உருவாக்கும். இவ்வளவு சித்திரவதைகளுக்கு அப்புறமாவும் சில பேர் உண்மையை சொல்லலை அப்படின்னா இதுக்கு ஒரு தந்திரமான உத்தியையும் கையாளுவாங்க. அதுக்கு பேர் குட் காப் பேட் காப்னு சொல்கிறாங்க. ஒரு காவலர் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்கிறப்போ இன்னொரு காவலர் வந்து அவனை காப்பாற்றுற மாதிரி நடிப்பார். அன்பாக பேசி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நீ அந்த உண்மையை மட்டும் சொல்லிவிடு, கேஸ்லேருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு தந்திரமாக அந்த உண்மையை வெளில கொண்டு வருவாங்க. இப்படி பல வழிகளில் தான் போலீஸார் குற்றவாளிகள்கிட்டேருந்து அந்த ரகசியங்களை வெளில கொண்டு வராங்க. இதுதான் இத்தனை காலமாக அனைத்து காவல் நிலையங்களையும் இயல்பாக நடந்துட்டு வந்த அந்த விசாரணை முறை. இதனால தான் பயந்து போய் திருடர்கள் நகைகளை எங்கே விற்றோம் அப்படின்னு அந்த உண்மையை கக்கிடுவாங்க. போலீஸாரும் நகைகளை ஈஸியாக ரெக்கவரி பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படி ஒரு சித்திரவதை செய்யக்கூடிய அந்த தண்டனைகளை குற்றவாளிக்கு கொடுக்கறது ஸ்டேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கான். ஏன்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா சமீப காலமாக லாக்அப் சித்திரவதைகளால் மரணம், சிறைகள் அரங்கேறிய கொடூரம் அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் வெடிச்சிச்சு. மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பக்கம் போர்க்குடி தூக்குது. இப்படி தண்டனை கொடுக்குற காவலர்கள் ஹியூமன் ரைட்ஸ் மீடியா அப்படின்னு சிக்கிட்டா மேலதிகாரிகள் உதவியும் கிடைக்காம பல கீழ்நிலை போலீஸ்காரவங்க அந்த சட்ட போராட்டத்தில் சிக்கி தனியாக சிக்கிடுறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்களே வேண்டாம் அப்படின்னு தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அரசுக்கும் இது மாதிரியான மனித உரிமை பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது அப்படின்னு மேலிடத்துலேருந்து ஒரு வாய்மொழி உத்தரவு பறந்திருக்கிறதா காவல்துறை வட்டாரங்களில் முக்கியமான சில அதிகாரிகள் சொல்கிறாங்க. குறிப்பாக திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினா மட்டும் போதும். நகைகள் மீட்கிறதுக்காக இது மாதிரி கொடுஞ்செயல்களில் ஈடுபட்டு உங்களோட பதவிக்கோ அரசுக்கோ பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. ஜஸ்ட் கைது நடவடிக்கையை மட்டும் செஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடித்தா மட்டும் போதும். ரெக்கவரி பண்ணுற நடவடிக்கையில் இறங்கி ரொம்ப மெனக்கெட வேணாம் அப்படின்னு முக்கிய அதிகாரிகள்கிட்டேருந்து உத்தரவு போயிருக்கான். இதனால தான் கடந்த சில மாதங்கள்லாம் அந்த நகை மீட்பு சம்பவங்கள் பெருசாக நடக்கிறது இல்லைங்கிற உண்மை இப்போ வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திருட்டு நகைகளை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்குற அந்த குறிப்பிட்ட நகை அடகு கடை உரிமையாளர்களும் சில சிட்பண்ட்ஸ் நிறுவனங்களும் கூட இப்போ பெரிய அளவில் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுறது இல்லையா. இதனால் நகைகளை திருடுற அந்த திருடர்களுக்கு மட்டும் இல்லை, அதை அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு பணம் கொடுக்குற அந்த நபர்களுக்கும் இப்போது பயம் இல்லாமல் குளிர் விட்டு போயிருக்கு. சில அடகு கடை உரிமையாளர்கள் திருடர்களுக்கு முன்பணம் கொடுத்து கூட திருட சொல்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்சதில் அதிர்ச்சியான தகவலும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நகைகளை மீட்கப்படலையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கொன்னும் இங்கொன்னுமா சில மீட்பு சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு திருச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட ஸ்டேஷன்களில் கடந்த 2025 வருஷத்துலேருந்து 2026 வருஷம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட 32 வழக்குகள், 9 கொள்ளை வழக்குகளில் சம்மந்தப்பட்ட 64 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்டேருந்து 80 சவர நகைகள், வைரத்தோடு, வைர மோதிரம், வெள்ளி பொருட்கள், அப்புறம் செல்ஃபோன்கள்லாம் மீட்டு கோர்ட்டு உத்தரவுப்படி மே 9 அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு முதல் நாள் அன்னைக்கு திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்ன முன்னிலையில் எஸ்பி ஆஃபீஸில் வச்சு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூலமாக சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கிற அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, சென்னை இடத்துல அந்த பொன்னேரி பகுதியில் திருட்டு போன நகைகளை 10 மணி நேரத்துக்குள்ளார மீட்டு கொடுத்தாங்க. அதே போல் ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் திருட்டு போன 21 பவுன் நகையில் 8 பவுன் நகைகளை ஹைதராபாத் வரைக்கும் போய் மீட்டு சொந்தக்காரவங்க கிட்ட கடந்த ஜூலை 26 அன்னைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமா ரெக்கவரி நடவடிக்கைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தது மாதிரி இப்போ ரெக்கவரி வேட்டை தீவிரமாக இல்லைங்கிறது தான் தற்போதைய கசப்பான உண்மை. இது மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? ஏன் இந்த தொய்வு அப்படின்னு நம்ம ஆழமாக விசாரித்தப்போ போலீஸ் தரப்பில் நேரடியாக சொல்லப்படுற காரணங்கள் வேறு விதமாக இருக்குது. அந்த காரணங்கள் இதெல்லாம் தான். முதலாவதாக கடுமையான ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போலீஸ்காரங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற வேலையே பார்க்க டைம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது.
இரண்டாவது, இந்த விஐபி பாதுகாப்பு டியூட்டி. முதல்வர் வராரு, அமைச்சர் வராரு, அரசு விழா, கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு பாதி போலீஸை அந்த பாதுகாப்புக்கே நிற்க வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த உதயநிதி கைது செய்யப்பட்டப்போ எத்தனை போலீஸ்காரவங்க நின்னாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக போலீஸை கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. அதனால ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு. மூன்றாவது, நிலுவை வாரண்ட்டுகள். நிலுவையில் இருக்கிற வாரண்ட்டுகளை கிளியர் பண்ணுற வேலையே போலீஸுக்கு ஒரு பெரிய தலையாய வேலையாக மாறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் கடுமையான ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஒரு நகை திருட்டு வழக்குக்காக இன்னொரு ஊருக்கோ இல்லை இன்னொரு மாநிலத்துக்கோ போய் தேடி அந்த நகைகளை மீட்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் கூட ஆகலாம். அது வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் போலீஸ் பற்றாக்குறை இன்னும் அதிகமாகிடும். அதனால் இந்த திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சா போதும். திருட்டு போன பொருட்களை ரெக்கவரி பண்ணுறதுல போலீஸாரோட ஆள் பலத்தை செலவிட வேண்டாம் அப்படின்னு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கு. இது மக்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாலும் தேவையான அளவுக்கு போலீஸ்காரவங்களை நியமிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரதான் செய்யும் அப்படின்னு அதிகாரிகள் நம்மள்கிட்ட புலம்புறாங்க. போலீஸோட இந்த அலட்சிய போக்கு பற்றி நம்ம சில வழக்கறிஞர்கள்கிட்ட விசாரித்து பார்த்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட பக்கத்தை சுட்டி காட்டுறாங்க. பொதுவாக நகை திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் அந்த வழக்கு கைவிட்டுட்டோம் அப்படின்னு போலீஸ் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் பண்ணி தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயந்தான். இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் தான் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கடந்த 2025 நவம்பர் மாதம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு போட்டுச்சு. அதாவது நகை திருட்டு வழக்குகளில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை கண்டுபிடிச்சி தர சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட மனுக்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு. பல வருஷங்களாக நிலுவையில் இருக்கிற இந்த நகை திருட்டு வழக்குகளில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு போலீஸ் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் பண்ணி அந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிச்சி நகைகளை மீட்க முடியலன்னா வழக்கை கைவிடுறதா போலீஸ் அறிக்கை தாக்கல் பண்ண அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நகை இல்லைனா அந்த பொருட்களை பறிகொடுத்த அந்த புகார்தாரர்களுக்கு கொள்ளடிக்கப்பட்ட அந்த நகைகளோட மொத்த மதிப்பில் 30% தொகையை இழப்பீடாக அரசாங்கமே வழங்கணும். இதுதான் மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட அந்த அதிரடியான உத்தரவு. ஹைகோர்ட்டே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததும் இதையே சாக்கா வச்சு நகை திருட்டு வழக்குகளில் போலீஸ் ரெக்கவரி செய்யாமல் அலட்சியம் காட்டுறதா சொல்கிறாங்க. லாக்அப் டெத் சம்பவங்களை குறைக்கிறதா நினச்சி இப்படியான முறைகளை கையாளுறதுனால குற்றங்கள் இன்னும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க சில நேர்மையான காவல் அதிகாரிகள். போலீஸ் துறையை தன்னோட கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்துவாரா? உண்மையாகவே ஆள் பற்றாக்குறை தான் காரணமாக இருந்தால் ஆள் பற்றாக்குறையை போக்கி கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த நகையையும் பணத்தையும் பறி கொடுத்துட்டு நிற்கிற ஏழை எளிய மக்களுக்கு அந்த திருட்டு போன நகைகளை மீட்டு தர அதிரடியான உத்தரவு போடுவார். இல்லை போலீஸோட இந்த மெத்தன போக்கு அப்படியே தொடருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.